நியூஸ் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட காத்தால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பெட்ரோல் பங்க்ல பல மக்களை நம்ம நேரடியா கள ஆய்வு நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது இந்த பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்பிஜி கிடைக்கல, சிஎன்ஜி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல புரளிகளும் வதந்திகளும் வந்துட்டு இருக்க நிலையில நம்ம பல பெட்ரோல் பங்குகளுக்கு நேரடியா போறோம். பல பெட்ரோல் பங்குகளை அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு சில பெட்ரோல் பங்குகள்ல தான் ஒரு 10-15 வண்டி உள்ள வருது, பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களையும் நம்ம நேரடியா கேட்கிறோம், ஏன் இந்த பயம் பீதி பதற்றத்துக்கு காரணம் அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்றது இந்த சோசியல் மீடியா நம்புறாங்க சில மக்கள். அதோ பக்கத்துல ஐயோ இந்த போர் பதற்றம் இருக்கு, இதனால டீசல் விலை கேஸ் விலை 60 ரூபாய் ஏத்திருக்காங்க, அதனால இந்த டீசல் விலை பெட்ரோல் விலையும் ஏறிடுமோ, அங்க இருக்க அந்த எல்பிஜியும் ஏறிடுமோன்ற அந்த பயத்துலதான் எல்லாருமே முண்டி அடிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. இது ஒரு ஊடகத்தோட கடமையா நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான். இந்த கொரோனா டைம் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா டைம்ல உயிர் பயம் எல்லாருக்குமே இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்திய திருநாட்டுலதான் கொத்து கொத்தா சாவாங்கன்னு சொல்லி உலகமே கணித்த போது இந்த நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதற்கான ஸ்டெப்பை எடுத்து ஊசியை தயாரிச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு மாத்திரம் கொடுத்து நம்ம நாட்டு மக்களை மாத்திரம் காப்பாத்தாம இந்த உலக மக்களுக்கும் அதை விநியோகம் செஞ்சு பல நாடுகளில் இருக்க மக்களையும் நம்ம காப்பாத்தியது இந்த மத்திய அரசாங்கம். அது போன்ற சமயங்கள் அது உயிருக்கு ரொம்ப பாதகமான சூழ்நிலையா இருக்கும்போது இந்த மத்திய அரசாங்கம் மிக வேகமான துரிதமான நடவடிக்கை எடுக்குது. அது போல இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு போர் சூழல் தான். இந்த போர் சூழல்ல பாத்தீங்கன்னா 20% தான் நம்ம வளைகுடா நாட்டை நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் பீதி அடைய காரணம் மெயின் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வர இந்த ப்ரொபகண்டா, மீடியா செய்யற இந்த ப்ரொபகண்டா, அக்கம் பக்கத்துல இருக்கிற இந்த வதந்தி, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர எனக்கு அங்க கிடைக்கல இங்க கிடைக்கல சொல்றதுதான் மிக முக்கிய காரணம் சொல்லி மக்கள் நம்ம கிட்ட பதில் சொல்றதையும் நேரடியா உங்களுக்கு பார்வையா நம்ம வெக்க கடமைப்பட்டிருக்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வதந்தி தான் ரெடியாக போறதா, அது ஏறி போனாலும் 2-3 நாள் போனா ஒரு வாரத்தில் ரெடி ஆகுறதா. இது பெருசா பயங்கர எதுவுமே இல்ல. அன்னெசரியா பரப்புற ரூமர்ஸ்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது. சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னும் போது திருப்பி எதுல கொண்டு போய் பெட்ரோல் போட முடியும்? நாட்டுல மட்டும் தான் வருது பெட்ரோல் அப்படின்னு கிடையாது. பல நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பெட்ரோல் வந்துட்டு நம்ம நாட்டுல ஸ்டாக் நிறைய இருக்கு. இது வதந்தியை யாரும் நம்பாதீங்க, அவ்வளவுதான். பெட்ரோல் கவர்மெண்ட் தெளிவா சொல்லியாச்சு இருக்குதுன்ட்டு, இல்லனாலும் சொல்ல போறான். ஏன் அதுக்குள்ள அடிச்சுட்டு இப்போ ஒரு ஆளே பேனிக் ஆக ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் இப்படி பேனிக் ஆயிடுவாங்க. 28 நாள் 90 நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. மாநில கவர்மெண்ட் அதை பத்தி பேசல. அதனால நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மக்களா ஒருத்தர பீதியை கிளப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் தேவைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்களோட தேவைகள் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி கிடைச்சிடணுங்கிற ஒரு ஆர்வம் தான். ஒரு வதந்தி தான் ரெடியாக போறதா, அது ஏறி போனாலும் 2-3 நாள் போனா ஒரு வாரத்தில் ரெடி ஆகுறதா. இது பெருசா பயங்கர எதுவுமே இல்ல. பயப்படவே வேணாம், எங்க ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுக்குது, மாநில அரசாங்கமும் அதான் சொல்லுது. மக்கள் பீதி அடைய வேணாம்னு சொல்லுது. அப்பவும் மக்கள் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி போடுறாங்க, மக்கள் கூட்டமா இருக்கிறத பாக்குறாங்க, அதை பார்த்து பயப்படுறாங்களா இல்ல ஏன் மத்திய அரசாங்கம் சொல்றது மாநில அரசாங்கம் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க? மக்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப பக்கத்துல சொல்லும் போது ஈஸியா கேட்கிற வதந்தியே நம்புறாங்க. இதை நம்ப மாட்டேங்க, நியூஸ் முக்கியமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த வாழ்க்கை வேலைக்கு போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும், பக்கத்துல சொன்னா நம்பிடுவாங்க. முக்கியமானது சொல்லும்போது நம்ப மாட்டாங்க, அது கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் நியூஸ் பார்க்கலாம், அவங்க வீட்டுல இருந்து நியூஸ் பார்க்கலாம், மொபைல் நோண்டி பார்க்கலாம், என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எதனால வருது என்னென்னலாம் பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களா, ஐயோ பெட்ரோல் தீர்ந்து ஓடி போயிடுவாங்க, வாங்கிக்கலாம். அது அந்த ஒரு பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால நல்லது கெட்டது இருக்கு. ஒருத்தவங்க பார்த்தோம்னா ஐயோ நிறைய பேர் வர்றாங்க ஓடி நம்மளும் வாங்க போயிடுவோம் அப்படின்னு. ஒருத்தவங்க இதெல்லாம் இன்னைக்கே மாறிடுவோம், வேற குட் நியூஸும் பார்ப்பாங்க. நல்லது கெட்டது யோசிப்பாங்க. இமீடியட்ல என்ன முடிவு அதான் பாக்குறாங்க, நிரந்தர முடிவு என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பயம் பீதி, அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியாம மக்கள் எல்லாம் அலமோதி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிட்டில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பெட்ரோல் பங்கும் அடிக்கிற நிலைமையிலதான் இருக்கு. பெட்ரோல் ஈஸியா கிடைக்குது, டீசல் ஈஸியா கிடைக்குது, சிஎன்ஜி ஈஸியா கிடைக்குது, எல்பிஜி ஈஸியா கிடைக்குது. இந்த பயமும் பதட்டமும் மக்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரூமர் தான் சார். அன்னெசரியா பரப்புற ரூமர்ஸ்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது. சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னும் போது திருப்பி எதுல கொண்டு போய் பெட்ரோல் போட முடியும்? சோ அதனால தேவையில்லாத அன்னெசரி இதுதான். கவர்மெண்ட் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்ட.
நம்ம ட்ரஸ்ட் பண்ணாதோட பிரச்சனை தான் அது. இப்போ 2 நாளா செட்டில் ஆயிடுச்சு இல்ல, இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. சோ ஃபர்தரா இனிமே இந்த மாதிரி சர்க்கம்டன்ஸ் வந்தா அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதனால ஜெனரல் பேனிக் தான் அது, மக்களுக்கு வர விஷயம் தான். இப்போ வந்து ஒரு புரிதல் வந்துடுச்சு இதனால. சோ இனிமே நடக்காது இது மாதிரி பிரச்சனை. ரேட் ரைஸ் ஆனதெல்லாம் நார்மல் சார். இது வந்து அங்க இருக்கிற பிரச்சனையில உருவாச்சு. இது ஓகே ஓகேங்களா. ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை மாத்தினாங்க பாத்தீங்களா, அது தப்பு. இது ஓகே. இப்ப இருக்கிறது கொடுக்காதது இப்போ கடைசியில காட்டுவாங்கன்றீங்க. ஆமா, அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க. இது மக்களால் கலப்பப்பட்ட வதந்தி தான். மக்கள் பயம் அவ்வளவுதான். எங்க பெட்ரோல் கிடைக்காம போதும், எங்க நம்ம வேலைக்கு போனோம். மக்கள் வந்து வேலைக்கு போனோம், அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு. எங்க போனாலும் பைக்கு தான், பைக்கு காரு அந்த மாதிரி தான். இந்த வளைகுடால போர் நடக்குது, இதனால பெட்ரோல் டீசல் விலை ஏற போகுதுன்னு அது வேற ஒரு கணக்கு. அதெல்லாம் கிடையாது. இது வந்து அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போறேன். இப்போ அந்த நாட்டுல மட்டும்தான் வருது பெட்ரோல் அப்படின்னு கிடையாது. பல நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பெட்ரோல் வந்துட்டு நம்ம நாட்டுலயும் ஸ்டாக் நிறைய இருக்கு. இது வதந்தியை யாரும் நம்பாதீங்க, அவ்வளவுதான். பெட்ரோல் ஈஸியா கிடைக்குது, டீசல் ஈஸியா கிடைக்குது, சிஎன்ஜி ஈஸியா கிடைக்குது. இந்த தேவையில்லாத பயமும் பதற்றமும் மக்களுக்கு ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தெளிவா சொல்லிட்டான் இது கிடையாதுன்னு பயப்படாதீங்கன்ட்டு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பத்தி நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும். இந்த டிபேட் வச்சு புதிய தலைமுறையில தந்தி நியூஸ் எல்லாத்தையும் டிபேட் போட்டு இவங்க எப்படி என்ன பண்ண போறாங்க, இதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையா இருந்திருக்கணும். என்ன இப்ப எப்படி வருது இப்போ டீசலும் பெட்ரோலும்? ஏதாவது ஒண்ணு நம்பணும். 90 நாள் கை இருக்குன்னு இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவா சொல்லியாச்சு இருக்குதுன்ட்டு. இல்லனாலும் சொல்ல போறான். ஏன் அதுக்குள்ள அர்ஜென்ட்? அதனாலதான். ஓகே, இப்ப இது பல செய்திகள் வந்து மறைக்கப்படுதுன்றது உண்மையா? மீடியால சட்டம் ஒழுங்கு சரி, பல செய்திகள் இல்ல, மொத்தமாவே மறைக்கப்படுது. இல்ல பெண் வன்கொடுமை டெய்லி நடக்குது, அதெல்லாம் வந்து இல்ல சார் பூஸ்டப் பண்றது இல்ல சார். இப்போ இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணதை வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேற மாதிரி பண்றாங்க, அவ்வளவுதான். இதுக்காகதான் காரணம். இப்போ 60 ரூபாய் கேஸ் வீட்டு விலை ஏறி இருக்கு. அதை ப்ரொபகண்டா பண்றவங்க 100 ரூபாய் வந்து தேர்தல் அடிக்கல இங்க மாநில அரசு தரேன்னு சொல்லிச்சு. அதை ஏன் தரலன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்ல? அது விட்டுருங்க சார். அது கொடுத்தா கட்டி போட்டாங்க. சில நியாயமான கோரிக்கைகளை இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே, எதுவுமே செய்யல. மக்கள் முகத்துல மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க மக்கள் முகத்துல 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க, 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு மாசம் தான், ஒரு மாசம் கழிச்சு அதோட ரிசல்ட் என்னன்றது யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் மைண்ட் செட் பேனிக் சிச்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆயிரும்ல. இப்ப சில எல்லாரும் ஷார்டேஜ் சொன்னாலே மக்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இப்போ நான் ஒரு 20 நாள்ல சிலிண்டர் புக் பண்ணி வாங்குற ஆளே 5 நாளிலே சரி வாங்கி வச்சிடும், அடுத்த மாசம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு பயம் உங்களுக்கு. வீட்டு சிலிண்டர் கூட ரெகுலரா நாங்க எங்ககிட்ட கையிருப்பு இருக்கு 90 நாளைக்கு. மத்திய அரசாங்கம் கையிருப்பு இல்ல 28 நாள் 90 நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. மாநில கவர்மெண்ட் அதை பத்தி பேசல. அதனால நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மக்களா ஒருத்தர பீதியை கிளப்பிக்கிட்டு அவங்களை அச்சுறுத்தலா இது பயன்படுத்திக்கிட்டாங்க ஒழிஞ்சு. வன்புணர்வு கொடுமைகள் டெய்லி பெண்மண் கொடுமை நடக்குது. ஆமா, இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக இந்த டீசல் விலை ஏற போகுது. இந்த போர் பதற்றத்தை காரணம் காட்டி ஏதாவது ஒரு குற்றம் சொல்லலான்ற பின்னணியில அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா நீங்க? என்னை பொறுத்தல அது மாதிரி நினைக்கல. இது மக்களால் நம்மளா எடுத்துக்கிறது தான். இது அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டு நம்மளுக்கு ஈரான் பொருளையும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பெட்ரோல் 2 கப்பல் வந்து. ஆமா, அதனால நமக்கு பெட்ரோல் தட்டு பயப்பட வேண்டிய. நம்ம 140 கோடி மக்களை வச்சிருக்கிறோம். என்ன கொரோனா காலகட்டத்திலேயே நம்மளாம் சமாளிச்சாலு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கவர்மெண்ட் அறிவிக்கல, அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மக்கள்ல எந்த ஒரு அச்சுறுத்தலும் பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் தேவைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்களோட தேவைகள் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி கிடைச்சிடணுங்கிற ஒரு ஆர்வம் தான். வதந்தி ஃபர்ஸ்ட் கிளம்பும் போது என்ன ஆகும், எனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைச்சிடணும் ஒரு ஆர்வம், மக்களோட ஆர்வம். போய் வந்து உலகத்தை சுத்தி வரும். அதே மாதிரிதான். அதே மாதிரிதான்.